கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த மகா கிருபைக்காக நன்றி. ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, பிதாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர். என்றென்றும் சதா காலமும் எங்களோடு கூட அப்பா உயிரோடு இருக்கிற தேவனே, உமக்கு கோடான கூடி ஸ்தோத்திரிக்கிறோம். முதற் பதிவிலே பிதாவாகிய தேவனை குறித்து பேசும்படியான கிருபையை கொடுத்தீர். இன்றைய நாளிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, பேசும்பொழுது உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் விளங்கட்டும், அடியேனை பயன்படுத்தும். அடியேனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக, பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக உதவி செய்யும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேச இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை வெளிப்படுத்தின குமாரர் யார்? யோவான் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டார். யோவான் 6ஆம் அதிகாரம் 69வது வசனத்தில், சீமோன் பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொல்லுகிறது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை நாம் பார்க்க, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். ஏனென்றால் தேவகுமாரன் இந்த பூமியிலே பிறக்க வேண்டிய அவசியம் இருந்தது. மனுக்குலத்தையும் மனுஷ ஜனங்களையும் மீட்டு கொள்ளும்படியாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த குமாரன் யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. வார்த்தை வார்த்தை என்று உச்சரிக்கிற ஒவ்வொன்றும் அங்கே இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே இருந்திருக்கிறார் என்கிறதற்காக யோவான் 8ஆம் அதிகாரம் 56இல், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவும், இங்கே குமாரனாகிய கிறிஸ்து ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே நான் இருந்தேன், அவன் என்னை காண ஆசைப்பட்டான், என்னை கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளே சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் அவர் வைத்திருந்தாலும், அவர் பிதாவின் சித்தத்தை அறிகிறதும் பிதாவின் சித்தத்தை செய்கிறதும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதையுமே அவர் சித்தமாக கொண்டிருந்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். 9வது வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார்.
இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை படிக்கும் பொழுது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். 6:10 வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆகவே குமாரன் எதை செய்தாலும் பிதாவின் சித்தத்தை அறிந்து அவருடைய விருப்பத்தையும் அவருடைய கட்டளைகளையும் மட்டுமே செய்தார். அவருக்கு கீழ்ப்படிந்தார். நமது பாவங்களினால் உண்டாகும் நித்திய மரணத்தினின்று நம்மை நாமே காத்து கொள்ள முடியாதபடியால் தேவன் வெறுமையாக தமது சட்டங்களையும் தம்மை பற்றிய பிரஸ்தாபங்களையும் நம்மால் அறியப்படாமல் இருக்க அவர் விரும்பவில்லை. ஆகவே தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மனுக்குலத்திற்கு மீட்பை உண்டாகும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். நம்முடைய பாவங்களினால் உண்டாகின்ற அந்த நித்திய மரணத்திலிருந்து நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆகவே தேவன் வெறுமையாக சட்டங்களையும் திட்டங்களையும் மனிதர்களாகிய நாம் அறியாமல் இருக்க அவருக்கு சித்தமில்லை. ஆகவே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர் இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக மனிதர்களாகிய அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். யோவான் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. யோவான் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில், செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். யோவான் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை ஜனங்கள் கேட்டார்கள். இடி முழக்கமாயிற்று என்றார்கள். வேறு சிலரோ தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். 12ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவரோடே பேசினான் என்றார்கள். இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதா பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்பப்பட்டார் என்றும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவராலே அவர் பரிசுத்தமாக்கப்பட்டு இந்த பூமியில் வந்து அவருடைய சித்தத்தை மட்டுமே செய்தார் என்று நாம் இங்கே விளங்கிக் கொள்ளலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் படிக்க, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபொழுது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. லூக்கா 4ஆம் அதிகாரம் 41வது வசனம், பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியால்
அவர் அவைகளை பேச ஒட்டாமல் தட்டினார். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. குமாரனாகிய கிறிஸ்து அவர் வாழும்போது அநேக இடங்களிலே தன்னை குறித்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் எங்கிருந்து வந்தார், யார் அவரை அனுப்பினார், அவர் என்ன காரியமாக இந்த பூலோகத்திற்கு வந்தார், எதை செய்து கொண்டிருக்கிறார், என்ன நடக்கப் போகிறது, உலகத்தின் பாவங்களை ரட்சித்து மீட்கும்படியாக அவர் வந்தார் என்றும் அநேக வசனங்கள் மூலமாக அநேக இடங்களிலே ஜனங்களுக்கு தேவனுடைய சித்தத்தையும் அவருடைய காரியத்தையும் குறித்து முன்பதாகவே அனைவருக்கும் சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிற உவமைகளை, அவர் சொல்லுகிற அந்த உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள அவர்களுக்கு முடியாததினாலே அவர்கள் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. யோவான் 16:28 நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன எல்லாம் அவருக்கு கொடுத்தாரோ, எதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு சொன்னாரோ அத்தனையையும் சிலுவை மரத்திலே அவர் செய்து அவருடைய கடமையை, பிதா அவருக்கு கொடுத்த வேலையை, கட்டளையை செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். நமது பாவ தண்டனைக்காக முழு கிரயத்தையும் அவர் செலுத்திவிட்டார். ஆதாம் ஏவாள் அவர்களின் மீறுதலினாலே மனித குலத்திற்கு ஏற்பட்ட எல்லா இழுக்கும் எல்லா இழப்பையும் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே தன்னுடைய ரத்தம் சிந்தி, ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக ஒரு மனுஷனாக இந்த பூமியில் அவதரித்தார் என்றால், நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களினாலே நாம் இழந்த அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் வந்தார். மனிதர்களாகிய நாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு நம்மை தேவன் உண்டாக்கினார். ஆகவே மண்ணான இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்பும். மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. மனிதனுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கிய ஒரு பயணமே. இந்த பயணத்தில் நாம் யாரை ஏற்றுக்கொண்டோம்? நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றி கொண்டோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினதினாலே நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கின்றோம். கர்த்தராகிய இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தன்னை தானே ஒப்பு கொடுத்து, தன்னை சிலுவை மரத்திலே பலியாக ஒப்பு கொடுத்து உயிரை துறந்து, ஆனாலும் பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினது போல அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறதுனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் உயிரோடு இருந்தால் நமக்கு மறுரூபம் கொடுக்கப்படும். ஒருவேளை நாம் உயிரோடு இல்லை என்றால் நம்மை அவர் உயிரோடு எழுப்புகிறவராக இருக்கின்றார். மட்டுமல்ல, எக்காலம் முழங்கும் பொழுது இறந்தோர் அழிவில்லாதவர்களாக உயிரோடு எழுப்பப்படுவார்கள். நாமும் மறுரூபம் பெறுவோம். ஏனென்றால் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையாகிய ஒரு நிலையை நாம் அடைகின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 51, 52, 53 நாம் படிக்கும் பொழுது, இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும்.
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழிவில்லாததுமாய் இருக்கும். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை படிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின் நீதின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். கர்த்தருடைய வசனங்கள் எவ்வளவு மதுரமாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் திரியேக தேவன். அவர்கள் 3 பேராக இருந்தாலும் அவர்களுடைய செயல்களிலே கிரியையிலே ஒன்றாக இருந்து நடப்பிக்கிறார்கள் என்கிறதை நாம் கர்த்தருடைய வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அவரை சொந்த இரட்சகராக தெரிந்து கொண்டோம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அவரை பின்தொடர்கிறோம். ஏனென்றால் அவர் திராட்சை செடியாகவும் நாம் அவரின் கொடிகளாக இருக்கிறோம். நாம் அவரில் நிலைத்திருந்தால், அதாவது கொடியானது திராட்சை செடியோடு இணைந்திருக்குமானால் நல்ல கனிகளை கொடுக்கும். அதே போல நாமும் அவரில் நிலைத்திருப்போமானால் நாமும் இந்த பூமியிலே அவருக்கு கனி கொடுக்கிற நல்ல கனிகளாக நாம் இருப்போம். ஆம், சரி, நாம் பிதாவினிடத்தில் போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வசனங்களை இதோ பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9, 10, 11, 12. பிதா என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். மட்டுமல்ல, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர்
அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஏனென்றால் நாம் அவருடைய ராஜ்யத்திலே, பிதாவுடைய ராஜ்யத்திலே நாம் போக வேண்டுமானால் பிதா சொன்னதை குமாரன் செய்தார், குமாரன் சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். அப்படியானால் நாம் கிறிஸ்துவின் பேரில் அன்பாய் இல்லை என்றால் நாமும் பிறரிடத்திலே அன்பாக இருக்க முடியாது. ஆகவே ஒருவரிடத்திலே நாம் காட்டுகின்ற அன்பு, அந்த பரிவு, ஒருவரை சிநேகிக்கிற அந்த அன்பு எளிமையாக வருகிறதில்லை. கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்ந்தவர்களாக, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக, நம்முடைய ராஜ்யம் வேறு, உலகத்தில் உள்ள ராஜ்யம் வேறு. ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு நாம் சேர வேண்டுமானால் நாம் உலகத்திற்குரிய காரியங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் கற்பனைகளையும் கிறிஸ்துவின் கட்டளைகளையும் அவர் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அதை நாம் கற்று தேர்ந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து பிறரை மன்னிக்கின்ற அந்த மகத்தான குணங்களினாலே நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் எனப்படுவோம். ஏனென்றால் அவர் திராட்சை செடியாகவும் நாம் அவரின் கொடிகளாக இருக்கிறோம். அவரின் கொடிகளாக இல்லாமல் கொடியானது அருந்து விழுந்தால் செடியோடு நிலைத்திருக்காது. அதே போல கிறிஸ்துவனிடத்திலே நாம் ஐக்கியமாகவும் அவரில் நிலைத்து இல்லாமல் இருப்போமானால் கண்டிப்பாக நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பொருத்தமானவர்களாக இருக்க முடியாது. கிறிஸ்து நமக்கு வேண்டும், கிறிஸ்துவின் கட்டளைகள் வேண்டும், அவருடைய ரட்சிப்பு வேண்டும். அவருக்கு சீஷனாக வேண்டுமானால் எப்படிப்பட்ட தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று லூக்கா 14ஆம் அதிகாரம் 26, 27, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று மிகவும் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய ராஜா எனப்படுகிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் படிக்கும்பொழுது, இயேசு தேசாதிபதிக்கு முன்பதாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். மட்டுமல்ல, 27வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டத்தையும் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து அவர் வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, மத்தேயு 27:19 வசனத்தில், அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். ஏனென்றால் அவர் பரிசுத்தர். அவர் இந்த பூமிக்கு வந்தது மனுக்குலத்தை மீட்டு கொள்ளும்படியாக, மனிதர்களை ரட்சிக்கும்படியாக. ஆகவே அவர் நீதிமானாக இருக்கிறபடினாலே அந்த நியாயாசனத்தில் உட்கார்ந்திருந்த அவனுடைய மனைவி அன்றைய இரவு இவராலே வெகுவாக பாடுபட்டாள். ஏனென்றால் எந்த பொல்லாங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னால் தீர்ப்பு எழுதி அவருக்கு நடக்க வேண்டாம். அந்த பாவமும் அந்த பொல்லாங்கும் நமக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் வேண்டாம் என்பதற்காக நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி இப்படியாக சொல்லி ஆள் அனுப்பி அவருக்கு சொல்லப்படுகிறது.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவனும் இறங்கினவனும் இல்லை. திரியேக தேவனில் 3ஆக இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இருந்து செயல்களையும் எண்ணங்களினாலும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நாம் திரும்ப திரும்ப கர்த்தருடைய வசனங்களை கொண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு வசனமாக யோவான் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. நாம் அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டு அவருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளைகளை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிறது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 தனி நபர்களாக இருந்தாலும் 3 பேரும் ஒரே எண்ணங்களினாலும் செயல்களினாலும் கிரியைகளில் ஒன்றாக இருக்கிறார்களோ, அதே போல நாமும் ஒரே எண்ணம் உடையவர்களாய் அவருடைய ஆவியிலே ஒருமனப்பட்டவர்களாய் அவருடைய செய்கைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவும் நாமும் ஒரே எண்ணம் உடையவர்களாய் மாறும் பொழுது தேவனுடைய செய்கைகள் உடையவர்களாக மாறுவோம். இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய நடத்தையினாலும் கிறிஸ்து இயேசு நம்மில் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். எப்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாமும் நம்முடைய கிரியைகளினாலே நம்முடைய செயல்களினாலே கிறிஸ்து இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி தனி நபர்களாக இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள், செய்கைகள், கிரியைகள் ஒன்றாய் இருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்களும் நம்முடைய எண்ணங்களும் ஒன்றாக இருக்கும் பொழுது நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடத்தைகள் கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் மாறி பிதாவாகிய தேவனை காண நாம் முயற்சிப்போம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.